ஊழல் சக்தின்னு உங்களை தானே சார் சொல்றாரு மேடம். அதாவது திரு விஜய் அவர்கள் மனசாட்சியோடு பேச வேண்டும். அதாவது 5 கோடி வரி ஏய்ப்பு செய்தார் என்று வருமான வரித்துறையே சொல்லியது. அதே போல வெளிநாட்டிலிருந்து ஒரு கார் இறக்குமதி செய்வதற்கு அவர் வரி செலுத்தாமல் 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தப்பட்டது. அப்போ இதெல்லாம் நீதிமன்றத்திலேயே அந்த வழக்கு வந்தது. அப்போ இப்படிப்பட்ட விஜய் ஊழலை பற்றி பேச அந்த தார்மீக உரிமையும் இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி இருந்தா அருகில் செங்கோட்டையன் அதோ கொடி பறக்குது பார் அப்படின்னு சொல்லும் போது இந்த காருக்கு அவர் வரி கட்டலன்றதெல்லாம் இல்ல ஒரு நாகரிக அரசியல் உச்சம். அதாவது அவர் காருக்கு வரி கட்டலன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல அதான் சொல்றேன். விஜய் சொல்லுறதுக்கு முன்பாக தன்னை நோக்கி பாக்குறீங்க. கூட்டணி கூப்பிட்டீங்க இல்ல அவர் சொல்லுகிற போது ஊழலை பற்றி பேசுகிற போது பதில் சொல்றாங்க. அன்னைக்கு அதை பேசல, நான் சொல்லல. அப்படியா? அதே மாதிரி அவர் பக்கத்துல இருக்கிற செங்கோட்டையன் அதான் சொல்றேன். உங்களோட கூட்டணி வந்திருந்தா விஜய் நல்லவரா தெரிஞ்சிருப்பாரு. நீங்க விஜய் சொல்லிவிட்டாரு. அதனால நீங்க பாத்தீங்களா கார் எடுக்கிறீங்க, பைக் எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் எடுக்கிறீங்க. இல்ல நடந்த உண்மை மேடம். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை உண்மைங்கிறத நான் மறுக்கல. நீங்க அன்னைக்கு அதை சொல்லல, இன்னைக்கு திடீர்னு அவருடைய குறைகள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதுன்ற. இல்ல அன்றைக்கு விஜய் அரசியலோட அலையன்ஸுக்கு வரோம்னு சொல்லி நாம யாரும் சொன்னாங்களா? திமுக எதிர்க்கிறது போது இல்ல அவர் சொன்னது என்னன்னா, அன்றைக்கு கரூர் நடந்த சம்பவத்துக்கு திரு விஜய் உட்பட எல்லாம் ஓடி வந்தாங்க. யாருமே இல்ல. அதிமுக தான் பாதுகாத்தது. உண்மையில் அதிமுக இல்லை என்று சொன்னால் யாரும் வெளியே வர முடியாது. அந்த சூழ்நிலை உருவாயிருக்குங்க. ஆனாலும் கூட அன்றைய நாகரிகமாக, அதாவது ஒரு இதுவரை இந்திய வரலாற்றுல ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள் கட்சி தலைமை அறிவிக்காமலேயே நன்றி சொன்னது அது மட்டும்தான். அப்போ எங்களை பாதுகாத்தீங்க அப்படிங்கிற அடிப்படையில நன்றி பாராட்டிய ஒன்றுக்காக பதிலாக சொன்னார் எடப்பாடியார். தமிழ்நாட்டுல திமுக ஒரு தீய சக்தி என்று புரட்சியாளர் எம்ஜிஆர் சொன்னார், அம்மா சொன்னாங்க, எடப்பாடியாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வழியில விஜய் பேசுகிற போது ஒருமித்த கருத்தோடு பேசுகிறோம், வரவேற்கிறோம் சொன்னார். ஆனால் திரு விஜய் மிகப்பெரிய பலம் பொருந்தியவர், அவர் தான் ஆட்சி வரப்போறான்னு சொன்னா நீ தமிழ்நாடு எல்லா கட்சியும் பக்கம் போயிருக்க முடியல, ஏன் எந்த கட்சியும் போகல? அப்போ இவ்வளவு ஒரு விஜய்க்கு தெரிந்த உண்மை ஒண்ணு மேடம். நான் என்னோட ஊர் இருக்கிறேன். என்னுடைய ஊரில் விஜய் கட்சியில் யார் இருக்கா, எவ்வளவு பலம் எனக்கு தெரியும். அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் உள்ள திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாருக்கும் தெரியுங்க. விஜய்க்கு ஆதரவு சக்தி யார் என்பது எல்லாருக்கும் தெரியுங்க. உண்மையை சொன்னால் விஜய்க்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை இவர் யாரும் நடப்பதில்லை. ஆதரவுனாலே போதுங்க. விஜயை நல்லா ஏமாத்துறாங்க. அதாவது அருகிலே செங்கோட்டையனை வைத்துக் கொண்டு ஊழல் வழக்கில் அவர் சிறையில் இருந்தார். சேலம் சரியில்லை, போக்குவரத்து துறை ஊழல் இல்ல. அப்போ 30 ஆண்டுகள் சொல்லி காலத்தை உங்க கட்சியில இருந்தாரு. மறுக்கல. அதாவதுங்க 30 ஆண்டு காலத்தை பின்னோக்கி விஜய் பேசுகிற போது இல்ல இப்படி அதிமுக எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிருங்க. அவங்க கட்சி மாறின அப்புறம் சொல்லக்கூடாது, இப்ப சொல்லணும். இல்ல நான் சொல்லுதுங்க எல்லாம். அதனாலதான் செங்கோட்டையன் எல்லாம் அம்மாவால ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. நீங்க பல்வேறு அம்மாவால ஒதுக்கி வைக்கப்பட்டாரா? அம்மாவால ஒதுக்கி வைக்கப்பட்ட செங்கோட்டையனை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது எடப்பாடியார். அம்மா ஒதுக்கி வைத்தவரை உள்ள கொண்டு வந்தது எடப்பாடியார் இல்லையா? இப்ப சொல்றாங்க இல்லீங்களா, மூத்த நிர்வாகி ஒதுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவர் சொல்லு வந்திருக்கு. அன்றைக்கும் திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுக இருந்து கொண்டே துரோகம் பண்ணாங்க. அந்த துரோக சக்தி இயற்கையாகவே வெளியே அனுப்பிட்டதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, செங்கோட்டையனிடம் கேளுங்க, 30 வருஷமா ஆட்சி பண்ணது யாரு? நல்லாட்சியா, ஊழல் ஆட்சியா, தீ ஆட்சியா? கேளுங்க, கேட்டு பதில் சொல்லுங்க. அவர் பொறுப்பு இல்லையா? அவர் உடனே இருந்தாலும் இல்லையா? அப்போ அவரை வைத்துக் கொண்டு முன்னாடி எல்லாம் போனேன்னு சொல்லினா இது மக்களை ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய செயல். அதாவது எப்படி திமுக அதிமுக இருந்து யார் போனாலும் அவர் நல்லவர் மாற்றோ, அதே போலதான் அதிமுக இருந்து தாவேக்க போனாலும் நல்லவர் மாற்றாங்களா? அப்போ திரு விஜயனுடைய அரசியல் என்பது முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய ஒன்று. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. எம்ஜிஆர் என்கிற ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சாருன்னா அவருக்கு அரசியல் பின்னோக்கம். பதில் கேட்டுருவோம். திரு முஸ்தபா, நீங்க தான் பதில் சொல்லணும். இதுல நீங்க அதிமுகல இருந்து வந்தவரையே கூட வச்சுக்கிட்டு அப்புறம் ஊழல் சக்தின்றீங்க, இதுன்றீங்க, வரவிட மாட்டோன்றீங்க, எப்படி இது பொருந்தோன்னு கேட்கிறார். இல்ல மேடம், அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை சொன்னாரு, விஜய் அவர்கள் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஊழலை பத்தி பேசவே தகுதி இல்லைன்னா சொன்னார். நான் கேட்கிறேன், விஜய் அவர்கள் ஊழல் பத்தி பேச தகுதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களை பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி இருக்கு, அந்த பெரிய கட்சி வர இருக்கின்றது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் கூட்டத்தில் கொடி பறக்கின்றது, புலியார் சொல்லி போட்டாச்சு, இன்னைக்கு மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி
இது வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வந்து பேசின விஷயம். அப்போ வந்து விஜய் அவர்கள் ஊழல் செய்தார் என்ற மாண்பு சார் நான் கேட்டுட்டேன். உங்க சார்புல நான் உரத்த குரல்ல கேட்டேன், நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா உங்களை நோக்கி இருக்கிற கேள்வி, செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுட்டு நீங்க எப்படி அவங்கள ஊழல் சக்தின்னு பேசுறீங்க? இல்ல, பெரிய ஊழல் சக்தி எடப்பாடி பழனிசாமி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புரியல, அவர் பெரிய ஊழல் சக்தி, இவர் சின்ன ஊழல் சக்தியான்னு கேட்க செங்கோட்டையன் யாருன்னு கேக்குறேன். இல்ல, நீங்க எடப்பாடி பழனிசாமி தானே பாத்தீங்கன்னா நான் பொதுச் செயலாளர், நான் தான் அதிமுக, நான் என்ன அதிமுகல இருந்து நான் செங்கோட்டையன் மேல அவர் டைரக்ட் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நீங்க அவரை கட்சியில இணைச்சிருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி மேடம், நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர், டைரக்டா நான் தான் முதன்மை சக்தி பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டெண்டர் முறைகேடுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட மகன் சார்ந்த மித்துன் அவர்களும் இபிஎஸ் மேல குற்றச்சாட்டு இருக்கு, ஓபிஎஸ் மேல குற்றச்சாட்டு இருக்கு, அதிமுகல பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு இருக்கு, நான் எதையுமே மறுக்கல. செங்கோட்டையன் மேல இருக்கா இல்லையா சார்? சார் அவங்க கட்சியில இருக்கு சார், உங்க கட்சியில இருக்கேன்னு கேக்குறேன். நான் தான் சொல்றேன் மேடம், செங்கோட்டையன் அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குல்ல, யார் தலைமையில இருந்து எந்த அமைச்சரவையில யார் முதலமைச்சரா இருக்கும் போது அந்த ஊழல் நடந்ததுன்னு சொல்ல சொல்லுங்க. அதுக்கு ஊழல் அவங்களும் பொறுப்பேற்றுவாங்களான்னு சொல்ல சொல்லுங்க. கேட்போம், அந்த ஊழல் வந்து செய்யும் போது யார் முதலமைச்சரா இருந்தா அதை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரா, இல்ல பொங்கலூர் மணிகண்டன் தான் ஒத்துக்க போறாரா? 41 பேர் இறந்துட்டாங்க, 41 பேர் இறந்த உடனே நாங்க குரல் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா உடனே வந்து எங்களை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னா உங்களதான் தமிழ்நாட்டு மக்கள் களத்துல பாத்துட்டாங்களே. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடி மோடியா லேடியா கேட்ட ஜெயலலிதா அவர்களின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து எந்த அளவு எத்தனை வாட்டி தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் வந்து ஜெயிச்சாரு, எத்தனை தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி வரும்னு உழைத்தார், மக்கள் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க. முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலே. நான் கேட்கிறேன், நீங்க கொள்ளக்கூடிய உங்கள் மீது குட்கால ஊழல் கிடையாதா, தாது மண்ணுல ஊழல் கிடையாதா, பருப்புல ஊழல் கிடையாதா, முட்டையில ஊழல் கிடையாதா, வாக்கி டாக்கில ஊழல் கிடையாதா? ஏன் கொரோனா காலத்துல கொத்தா மனுஷன் செத்தா அன்னைக்கு அந்த கிட்ல நீங்க ஊழல் பண்ணலையா? இத்தனை ஊழலை வைத்துக் கொண்டு செங்கோட்டையன் ஊழல் வைத்திருக்காருன்னா, செங்கோட்டையன் ஊழல் செய்யும் போது எந்த முதலமைச்சர் இருந்தாரு? அவங்களும் இதுக்கு வந்து துணை போனார்களா என்றது பொங்கலூர் மணிகண்டன் எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கேப்போம். திரு மணிகண்டன் சுருக்கமான பதில் நான் அப்புறம் மற்றவங்க. இல்ல, நான் கேக்குறதுங்க, திரு செங்கோட்டையனை அருகில் வைத்துக் கொண்டுதான் அப்ப நீங்க சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க, ஆமாம் இவரும் ஊழல் செய்தார் என்று இங்க வந்து விட்டா நீ மாறிவிட்டேன்னு சொல்லுங்க. அவர் கேக்குறது, அவர் ஊழல் செய்தார் நீங்க சொல்றீங்களே, உங்க அமைச்சரவையில இருந்தாரு, அப்ப நீங்களும் தானே கூட்டு பொறுப்பு, நீங்க ஏன் நடவடிக்கை இல்ல? நான் சொல்றதுங்க, ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டாலே ஊழல் சொன்னா நான் செங்கோட்டையன் தவறான்னு சொல்ல விரும்பல. ஆனா நீங்க சொல்லிட்டீங்க முதல்ல. இல்ல அவரும் செங்கோட்டையனை வச்சு ஊழல் பத்தி பேசலாம்னு கேட்டீங்க, இப்ப பேக் அடிக்கீங்க. மேடம் பேக் அடிக்கல. அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சராக இருந்தவர், நீண்ட காலம் பதவியில் வகித்தவர், அவர் அதுக்கு என்ன சொல்லப்படுறது கேள்வி அவர் சொல்லணும் இல்லைங்களா? அங்க யாருமே இல்ல, மிஸ்டர் கிளீன், விஜய் வைத்திருப்பது எல்லாமே புது மனிதர்னா, இன்னொன்னு லாட்ரி மார்ட்டின் மருமகன் ஆக வருச்சுனா, இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து குடும்பம் அது. அவங்க லாட்டரி வித்து சம்பாதிக்கிறாங்க, அதுல இருந்து அதிகமா இல்ல சார், அவங்க கிட்ட அதிகமா நன்கொடை வாங்குனது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிஜேபி தான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.